ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு துரதிருஷ்டமான ஒரு துர்பாக்கிய செய்தி அப்படி தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா பிக் பாஸ் 8 தமிழ் வர அக்டோபர் 6ஆம் தேதி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ப்ரோமோ மூலமாக உறுதிப்படுத்திட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து ரெடியாக இருக்காங்க. எப்படா வந்துட்டு அக்டோபர் 6 வரும், அந்த டைம் பிக் பாஸ் 8 வந்துட்டு பார்க்க ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் அவர்கள் இல்லாமல் விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டு ஹோஸ்ட்டாக வந்து பண்ண போகிறாரு. அவர் எப்படி பண்ண போகிறார், என்ன பண்ண போகிறார், இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லாம் அரட்டுவாரா, அரட்ட மாட்டாரா, அன்பால் அணைப்பாரா, என்ன பண்ண போகிறான்னு தெரிலன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற கண்டஸ்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு பெரிய மர்மமான ஒரு விஷயமா இருக்குது. பட் ஒரு சில பேர் கன்ஃபார்மாக வந்து வரப்போகிறாங்கன்ற விஷயங்கள் வந்துச்சு. அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விஜய் டிவியோட குரூப்ஸ் நிறைய பேர் உள்ளே வராங்க. அந்த வீடியோ போய் பாருங்கள். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் பிக் பாஸ் தொடர்பான நிறைய விதமான அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஓட்டிங் அனாலிசிஸ் எல்லாமே. ஸோ மறக்காமல் நம்மளோட சேனல் பார்க்குற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ண அந்த பெல் ஐக்கானில் ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஒரு கஷ்டமான ஒரு செய்தி வந்திருக்குன்னா, இப்போ தான் வந்துட்டு நியூஸ் சேனலே வந்திருக்கு. என்னென்னா வட மாநில தொழிலாளி ஒருத்தர் வந்துட்டு பிக் பாஸ் அந்த செட் அமைக்கும் பணியில் வந்து ஈடுபட்டு இருக்கும்போது 20 அடி உயரத்துலேருந்து கீழே விழுந்து அவரோட கை மற்றும் இடுப்பு எலும்பு முறிவாயிருக்கு. தனியார் மருத்துவமனையில் வந்துட்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. இது ரொம்ப பரிதாபமான ஒரு விஷயம் அப்படி தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த அக்டோபர் 6ஆம் தேதி நடக்க போகுது அப்படிங்கும்போது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே அவங்க முடித்து அதுக்கப்புறம் கையில் ஒப்படைச்சதுக்கப்புறமா தான் இவங்க வந்து ஷூட்டிங்லாம் இது பண்ணி கரெக்டாக எல்லாத்தையும் செக் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது இந்த விபத்து நடந்ததுனால கண்டிப்பாக ஒரு வேளை வந்து இன்னும் ஒரு வாரம் தாண்டுமோ அப்படின்ற மாதிரி ஒரு படபடப்பும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த தொழிலாளிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க வந்து குணமாகணுன்றதான் எல்லாரோட பிரார்த்தனையும். ஏன்னா இது ஒரு கேம் ஷோ அவ்வளோதான். பட் அது வந்துட்டு அதுவும் வந்து கை எலும்பாவது ஒன்று கூடிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இடுப்பில் எலும்பு உடஞ்சிருக்குன்னு போது பக்கு பக்குன்னு இருக்குது. ஸோ கடவுளை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பிரார்த்தனை செஞ்சுப்போம். அந்த வடமாநில தொழிலாளி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக வந்து ரெக்கவர் ஆகி அவர் வந்து திரும்ப அவருடைய வேலையை வந்துட்டு இது பண்ணோம். ஏன்னா ஒரு ஆண்மகன் வீட்டில் வந்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சா அந்த குடும்பம் என்ன பண்ணுவாங்க, ஃபினான்ஷியலாக எவ்வளோ அஃபெக்ட் ஆவாங்கன்ற விஷயங்கள் தெரியும். ஸோ கடவுள் நம்ம பிரார்த்தனை செய்வோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தால் கண்டிப்பாக வந்துட்டு பிக் பாஸ் அந்த அனௌன்ஸ் பண்ண டேட்லேருந்து கொஞ்சம் தள்ளி போகுமோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் வருது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் 8க்காக யாரெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா விஜய் சேதுபதி இந்த டைம் அவர் வந்து எப்படி பண்ண போகிறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தொலைக்காட்சி சன் டிவியில் வந்துட்டு ஒரு ஷோ வந்து இது பண்ணார். ஆனால் அது பெருசாக ஹிட் ஆகலை. ஆனால் இதில் வந்து பிக் பாஸ் அப்படின்றதுக்கு ஒரு தனி பட்டாளமே இருக்குது. ஸோ அதை எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போகிறாரு தெரியல. ஆனால் நம்ம கேட்குற விஷயங்கள்லாம் அந்த ப்ரொமோ மூலமாக நம்ம கொடுத்தாங்க. அது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ப்ரொமோவில் பார்க்கும்போது எல்லாருமே வந்துட்டு நம்ம மனசில் இந்த கேள்விகளை வந்துட்டு அவருக்கு கொடுக்க நம்மளுக்கு இங்கே வந்துட்டு பரவாயில்லப்பா, நம்ம கேட்க வேண்டிய கேள்வியில் அவங்களே கேட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மன நிறைவாக இருந்தது. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய விதமான அப்டேட்ஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. பாய் நண்பர்களே.